வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ்லாம் பார்க்கலாம். காலையில் பசங்க ஸ்கூல் போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். யூனிஃபார்ம் ரெடி பண்ணணும், பேக் ரெடி பண்ணணும், ஷூ ரெடி பண்ணணும், லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும், இதில் ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணணும். இதில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரொம்பவே குழந்தைங்களுக்கு முக்கியம். குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, விளையாடும் போதும் சரி, எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும். இந்த ஜங்க் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதனால தான் நேச்சுரலாக சிம்பிளாக இருக்கிற ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். உப்புக்கடலை, பட்டாணி, வேர்க்கடலை இது மூணுமே ப்ரோட்டீனும் ஃபைபருமே அதிகமாக இருக்குது. பசிக்கும்போது சாப்பிட்டா சீக்கிரம் டயர்ட் ஆகாமல் இருப்பாங்க குழந்தைங்க. பாதாம் ரொம்பவே முக்கியமான ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒரு 5 பாதாம்லேருந்து 10 பாதாம் ரெகுலராக நம்ம கொடுக்கும்போது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மெமரிக்குமே கான்சன்ட்ரேஷனுக்குமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். பேரிச்சப்பழம் இது ரொம்பவே நேச்சுரல் ஸ்வீட்னஸ் தான். சுகர் ஆட் பண்ண தேவையே இல்லை. இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும். அது ஸ்கூல் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். எல்லாமே ஹெல்த்தின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டே இல்லாமல் இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பேலன்ஸும் முக்கியம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி ஐட்டம் அதிகமாக கொடுத்தாலும் பசங்க லைக் பண்ண மாட்டாங்க. நடுவில் நம்ம இந்த மாதிரி ஹோம்மேடு உருளைக்கிழங்கு சிப்ஸ் நான் பார்த்திங்கன்னா வெளியே தான் வாங்கியிருக்கேன். வீட்டில் டைம் இருக்கிறவங்க வீட்லேயே அழகாக ஹோம்மேடாக நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் கொஞ்சம் ஆயிலில் அவங்களுக்கு ரெகுலராக ஒரு 1 வீக்குக்கு தேவையானதை கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுக்கலாம். பசங்களுக்கு காரமாக குழந்தைங்களுக்கு எதனா சாப்பிட்ணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கார வகைகள் கூட கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா காரமாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாமே ரெகுலராக கொடுக்காம நடுவில் இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஒரே டெய்லி நம்ம வேர்க்கடலை, அப்புறம் பட்டாணி, உப்புக்கடலை, இந்த மாதிரி நேந்திரம் சிப்ஸு இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு போர் அடிக்கும். நடுவில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸு, இந்த மாதிரி கார வகைகள், ஹோம்மேடு சிப்ஸு இந்த மாதிரி நம்ம வீட்டில் நடுவில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இல்லையா நம்ம ரெகுலராக சுண்டல் கூட குழந்தைங்களுக்கு அவிச்சி ஸ்கூலுக்கு கூட கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா குழந்தைங்க ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்பவே ஃபோக்கஸோடு படிப்பாங்க, ஈவினிங் டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி போடுற ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாய்ஸில் நாளைக்கு அவங்க ஹெல்த்தியே ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது ஜங்க்குக்கு பதிலாக ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சூஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். நடுவில் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம், அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சு கொடுத்து அனுப்புறது, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ரெகுலராக ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்கோம். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், ஹாப்பி கிட்ஸ், பிரைட் ஃப்யூச்சர். இந்த மாதிரி வீடியோ ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் போடுங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.